நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது. சூரிய திசை என்பது உங்களுக்கு 5 கூடியவன் திசை, சந்திர புத்தி என்பது 4 கூடியவன் புத்தி. ஓகேங்களா? அப்போ சூரிய திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். சந்திர புத்தி என்பது உங்களுக்கு 6 மாத காலங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாவகம் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு உண்டான பதிவாகும். ஓகேங்களா? அப்போ 11ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு, அதாவது சரலக்கணக்காரர்களுக்கு சிரராசியான 11ஆம் இடம் பாதகாதிபதியாக வருவார். ஓகேங்களா? பாதக இடம். ஓகேங்களா? அப்போ அந்த பாதக இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பலன்? ஓகே, அது பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் என்னென்னா நாங்கள் அங்கே இருக்குது, அதை அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அங்கே இருக்குது. அதே மாதிரி சதயம் 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரை இருக்கும். மொத்தம் 9 பாதம் அங்கே அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போ 4க்கு அது 8ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ 4க்கு 8ஆம் இடம் அது பாதகாதிபதியோட ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ 4 8க்கு போய் பாதத்தில் உட்காருது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உட்காரது யார்? 8 கோடி சாரம் அவிட்ட சாரத்தில் இருக்கான்னு வச்சுக்கிங்க. இப்போ முதல்ல என்ன அவிட்ட சாரம் தான் இருக்குது, 2ஆம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அப்போ அவிட்ட சாரத்தில் உட்காரதுனால ஒரு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது 8ஆம் சாரம், இது 8ல் போய் மறையுது, பாதத்தில் உட்காருது. அப்போ 8ஆம் சாதத்தில் உட்காந்து 8க்கு 8ஆம் மறைஞ்சு 8ஆம் சாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் பாதிப்பு இருக்கும், பெரிய அளவில் இருக்காது, சற்று காப்பாற்றப்படும். ஓகேங்களா? அப்போ வீடு வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், காப்பாற்றுதுன்னா நம்ம பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை ஓட்டி விட்டுரும். நம்ம ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி இப்போ அந்த டைமுக்கு நம்ம ஊர் விட்டு ஊர் இல்லை குடும்பத்தை சத்து பிரிஞ்சு இருக்கிறது, தொழில் விஷயமான வெளியூரில் இருக்கிறது, தியாகம் பண்ணுறது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லீவுலேருந்து கூட நம்ம வர முடியாத சூழ்நிலை, குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து அந்த குறை அப்படி நீக்கிச்சுனாக்கா நம்மளுக்கு பெருசு பாதிப்பு வராதுங்க. அப்போ தாயரோட நலக்கங்கள், நம்மளோட உயர்கல்வி படிப்பு நலக்கம், உடல் நலக்கம், வண்டி வீடு நலக்கம், சுகசார நலக்கம் அனைத்து வருமானம் அனைத்து வரும். ஆனால் சற்று மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இப்போ காப்பீடு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்குதுனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் தாமத்தை கொடுத்து நம்மளுக்கு ஒரு உலுக்கி கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சதயம் சாரத்தில் இருந்தால் என்ன பலன்? சந்திரன் பயணிச்சா அப்போ இது 4க்கு 8ஆக வருது, பாதகமாக இருக்குது. அப்போ சதய சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பாதகம் கொடுக்குமானா கண்டிப்பாக வீட்டில் திருட்டு போகும், எதிரிகள் வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல பார்த்திங்கன்னா தேவையில்லாத பீடைகள் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எதுக்கு இந்த பிரச்சனை வந்துன்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பின்னி சூனி தான் நம்ம பாதிக்கப்படுவோம். ஓகேங்களா? அப்போ சில எதிரிகள் முளைப்பாங்க, இல்லை நாம் யாருக்காவது பின்னி சூனி செய்வனிங்க ஒன்று யாருக்கும் பண்ண எதிரி கோவப்பட்டு அது மூலிமா நம்ம நட்டம் அடைவோம். இல்லை நம்மளுக்கு பண்ணிவிடுவாங்க, நம்மளுக்கு வந்துடும். அது மூலிமா நம்ம அது பதிவு தேடல் தேடிக்கிட்டு அதுக்கு நம்ம போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதிரி டாட்டை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாதி இனத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு அந்நியுன்யங்கள் இருக்காது, உங்களுக்கு மனசு ஒப்பாது. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட மூத்த சகோதரிகள் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாபம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளுக்கு முடக்கடி போடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி திசை புத்தி நடக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டு ஊர் பயணிக்கும் போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிக்காதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் மலை மேலே உள்ள ஒரு காளி கோயில், இந்த மாதிரி ஒரு நாக சருப்பு கோயில், ஒரு ரங்கநாத பெருமாள் கோயில், ஒரு சிவன் கோயில், இந்த மாதிரி இருக்கிற கோயிலில் போய் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு வந்தோம்னா போதுங்க, பெருசாக பாதிக்காதுங்க. ஓகேங்களா? மொயினாக பார்த்து ஒரு அம்பாள் கோயில் தங்குறது மிக சிறந்ததுங்க. அந்த மாதிரி தங்கி பாருங்கள், பெருசாக நீ பயப்பட தேவையில்ல, நீங்கள் ஜோராக இருக்கும், ஒரு தைரியமாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பூரட்டாதி சாரத்தில் சந்திர பகவான் பயணித்தா என்ன பலன்? அப்போ இந்த லக்கணத்துக்கு 9 கோடி 12 கூடியவன். அப்போ 9 கோடி 12 கூடியவன் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு இந்த பாவத்துக்கு 6 கூடியவன் 9 கூடியவன். அப்போ இந்த மாதிரி சாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பாதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத செலவாக இருக்கும். அது நம்ம மனசு பார்த்தீங்கன்னாக்கா மனசு குழஞ்சி மனசு ஏற்றுக்கும், அந்த மாதிரி போகும். ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்கும் தேவையில்லாத பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளை ஆதரப்படுத்திக்குவோம்.
ஓகேங்களா. ஒரு மூத்த சகோதரியாக இருக்கட்டும், வீடு வண்டி வாகனத்துக்காக இருக்கட்டும், தாய்க்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், இது அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நாம் மனம் ஃபஸ்ட்டு நொந்துக்குவோம், அப்புறம் சரியாயிக்குவோம். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, மலை மேலே உள்ள ஒரு பெருமாள் கோயில், கோபுரமுள்ள கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுக்கு கிரிவலம் போகிறது, அந்த கோயில் போய் வழிபடுறது, இந்த மாதிரி வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராதுங்க. சிறப்பாக இருக்குது, அறிமுறை நல்லா இருக்கும். சிறப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா வருவீங்க, சிறப்பாக வருவீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.